டெய்லி ஒரு நல்ல செய்தியோட தான் அவங்களை சந்திக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நேற்று தான் செந்தில் பாலாஜி போலீஸ் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற நல்ல செய்தியும், இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நல்ல செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மாவட்ட தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் தான். அனிதா ராதாகிருஷ்ணன் அவசியம் பொம்பளை தான் நினச்சிட்டு இருக்காங்க. அனிதான்னு வரும், அதுக்கு பிறகு அது ஆம்பளைன்னு தெரியும். அதாவது நம்ம சீமாவனுக்கு சீர் கொண்டு போனார்ல, சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தா ஐயா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த அளவுக்குலாம் சேர்ந்தா அங்கே தான் போகணும். சரி, எதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் சேர்ந்ததுனால சில பிரச்சனைகள் இருக்குது, இது நீங்கள் வாஷிங் மிஷினாக மாறிட்டீங்க அப்படின்ற நிறைய நெகட்டிவிட்டியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதன் உண்மை கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதற்கு பிறகு நேற்றுக்கு முதல் முறையாக தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒப்பாரி வைக்காம திரும்பி வந்துட்டாருங்கிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வாழ்த்திட்டு வந்தது இதான் காரணம். அதுக்கு என்ன காரணம்னு வச்சுக்கலாம், அது ஒரு கிறிஸ்டின் கல்யாணம் ஒன்று. அங்க மைக்கு போட்டு கேட்பாங்க, பீட்டர் நீங்க மேரியை கல்யாணம் பண்ண சம்மதமா? சம்மதம். மேரி உங்களுக்கு பீட்டரை கல்யாணம் பண்ண சம்மதமா? சம்மதம். இப்போ மு க ஸ்டாலின் நடப்புறாரு, அவர் ஒப்பாரி வைக்க வராரு, இதெல்லாம் உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டுருக்காங்க. இவருக்கு அதுவே சம்மதம் இல்லைன்னு சொன்ன உடனே 10 ரூபாய்க்கு நினைக்கிறாங்களே, நேற்று வந்துட்டு அப்புறம் அது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற நடந்துட்டு இருக்கு. சரி, எதற்காக இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இந்த வாஷிங் மிஷின், இந்த விஜயபாஸ்கர் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான மேன்மையான எல்லா கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு நிறைய பேர் நான் இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க, நீங்க இந்த விஜயபாஸ்கர் விஷயம் நீங்க ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்க, அது எப்படிங்க இன்னொரு ஆள் ஒரு இவ்வளவு ஊழல் பண்ண ஆளு தாவைக்கால சேர்ந்திருக்காருன்னா இது ஊழல் கட்சியா மாறிடாதா அப்படின்ற உங்க கோவங்களை செருபால் வைக்கிறீங்க. நேற்று இது விஜயபாஸ்கர் சேர்ந்து அவர் பின்னணியை வச்சு சொல்லியிருந்தோம், அவர் எப்படிலாம் ஊழல் பண்ணியிருந்தார் அந்த காலங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு சிலர் நீ என்ன எப்ப பார்த்தாலும் தாவைக்கா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற, 60% நீ குறை சொல்றன்னு ஒருத்தர் நோட் பண்ணி சொல்லிக்கிறீங்களா? அதுதான் கமெண்ட் செக்ஷன் படிக்கும்போது நமக்கு மண்டே குழம்பு என்ன மைண்ட் செட்ல கமெண்ட் பண்றாங்கன்னே தெரியாது வச்சுக்கலாம். அதாவது இங்க ஒரு ஆட்சி நடக்க போகிறது, நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆட்சியில இப்போ நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கு. நம்மளுடைய எம்எல்ஏக்களை கொஞ்சம் வலுப்படுத்தணும்னா இது ஒரு பொலிட்டிக்கலா பாருங்க. அந்த மனுஷன் உள்ள வந்தது பிறகு எந்த ஊழலும் நடக்கக்கூடாது, தலைவர் விஜய் அவருடைய ஆட்சியில எங்கேயுமே ஊழல் நடக்கப்படாது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தும் சரி, என்னுடைய கருத்தும் அதுதான். ஆனா ஒரு ஊழல் படிஞ்ச ஆள் உள்ள வராருன்னா இது ஒரு காலத்தோட கட்டாயம். நம்ம ஆட்சி நடக்கணும்னா இது மாதிரி ஒரு சில ஆட்களை உள்ள சேர்த்துக்கணும், அது கட்சி ஒரு கட்டமைப்பையும் உருவாக்கும், நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க மேல உள்ள ஊழல் வழக்க அது நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கட்சியில இருந்து சொல்லிட்டாங்க. தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு. நேற்றுக்கு மேடையை நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்காரு, அவருமே சொல்லிட்டாரு. நிறைய பேர் வராங்க, அது தலைவர் விஜய் அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும், அவருடைய செயலும் சிந்தனையும் எல்லாமே ஊழலை ஒழிக்கணும்னு தான் இருக்கு அப்படின்னு நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாலும் சில அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குமானா நடந்துதான் ஆகும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு தனியான ஒரு வேர்ல்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம ஒரு தமிழ்நாடு முழுக்க தூய்மையான ஆட்சி நடக்கும் அப்படின்லாம் அது ரொம்ப சான்ஸ் கம்மி. ரியாலிட்டியான ஒரு வேர்ல்டுக்குள்ள கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும் தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, தற்பொழுது தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, மாவட்ட செயலாளர் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்டா லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போகுது, அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு பிரசிடென்ட்ல இருந்து வார்டு கவுன்சிலர்ல இருந்து நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள்லாம் போட போறாங்கல்ல, அதுக்கெல்லாம் இப்பானே பல இடங்கள்ல காசு வாங்கிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள். இது தலைமைக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ ஒரு ஏரியாவில் உள்ள ஒரு மாவட்ட செயலாளர் பணம் வாங்கிட்டாரு, யாருக்குமே தெரியாது, கொடுத்ததும் தெரியாது வாங்கினதும் தெரியாதுன்னு வைங்களேன். இது எப்படி தலைமைக்கு தெரியுமா? புசியானதுக்கு தெரியுமா? வாய்ப்பு கிடையாது. அது தலைவர் விஜயாவுடைய கண்ட்ரோல்லே இல்லாமல் நடக்கிற சின்ன ஊழல்கள் வைங்களேன். சரி, அவர் வார்டு கவுன்சிலருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல 5 லட்சத்தை கொடுத்தாச்சு, இப்பயே 5 லட்சத்தை எல்லா மாவட்ட செயல் வாங்கிட்டாங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு பிறகு பேலன்ஸ் பணத்தை ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்களாம். அதாவது ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு யார் கேண்டிடேட்டை நியமனம் செய்வாங்கன்னா மாவட்ட செயலாளர் தான் நியமனம் பண்ணுவாங்க. அதுதான் தலைமை அறிவிக்கணுங்களே. இப்படிப்பட்ட ஊழல் நடந்து வச்சு பணத்தை வாங்கிட்டாப்ல, நாளைக்கு அவர் லோக்கல் பாடி கவுன்சிலராக ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் ஒரு 10 லட்சம் சீட்டுக்கே கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் இன்னொரு 10 லட்சம் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுவாரு. அப்போ அந்த 20 லட்சத்தை எப்படி எடுப்பாங்கன்னு நினைச்சு பாருங்களேன். இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ லோக்கல்ல அவங்க கொஞ்சம் ஊழல் பண்ணுவாங்க இல்ல, அது நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ பல எம்எல்ஏக்கள் 60 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மாசம்லாம் ஓட்டு கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் டீ
சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் வந்துடும். பேலன்ஸ் ஒவ்வொரு லோக்கலில் உள்ள ஒன்றியத்துக்கும் உள்ள அமௌண்ட் கொடுத்து ஒவ்வொரு ஊருக்கும் இந்த 10,000 கொடுத்து நீங்கள் ஓட்டு சும்மா ஓட்டு கேட்கறதுக்காக பசங்களுக்கு டீ குடிச்சிக்கோ சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் 10,000 36 பஞ்சாயத்தில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1 கோடி நெருங்கிட்டு. இப்போ இன்னைக்கு ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ சம்பளம்? 1 லட்ச ரூபா சம்பளம். ஒரு அமைச்சருக்கு 1,33,000 தான் சம்பளம். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க எங்கே அந்த செலவு பண்ண பணத்தை எங்கே எடுப்பாங்க? ஏதாவது ஒரு ஊழல் நடந்துக்கிட்டு தானே இருக்கும். அதெல்லாம் என்னன்னா மக்கள் பணத்திலேருந்து அடிச்சு திங்காம கொள்ளாம வேற ஏதோ ஒரு முறையில வலிக்காம திருட்டு போய் அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப சுத்தமான ஆட்சியும் நடக்காது. மக்கள் வரி பணத்திலேருந்து யாரும் திருடாம இருக்கிறாங்களா? நமக்கு வர வேண்டிய நலத்திட்டங்கள்ல இருந்து யாரும் திருடாம இருக்கிறாங்களா? தலைவர் விஜய் அவர்களுக்கு கீழே தலைவர் விஜய் என்ன சொல்றாருன்னா, மக்கள் பணத்தை சுரண்டி திங்காதீங்க, எந்த இடங்கள்லயும் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட பணம் வாங்காதீங்க. ஒரு வயசான ஆளு போயிட்டு எனக்கு ஒரு சாதி சான்றிதழ் வேணும்னா அங்க 300 வாங்க 200 வாங்க, இதெல்லாம் தலைவர் விஜய் அவர்கள் ஒழிச்சிட்டு வர்றாரு. ஆனா சின்னதா எங்கேயாச்சும் நடக்கிற ஊழலை என்ன பண்ண முடியுங்கிறீங்க? தேன் அள்ளி திங்க நமக்கு தேன் அள்ளி கொடுப்பாங்க, கொடுத்த பிறகு புறங்கையில வழியிற தேனை அவன் நக்கிட்டு போவான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பல பிரச்சனை வரும். இந்த விஜயபாஸ்கர் மாதிரியான ஆட்கள் வராங்க பாருங்க, ஊழலையே புறையோடி போன ஆட்கள் இருக்கிறாங்க இல்ல, அவங்க உள்ள வந்தது பிறகு இங்க நீ அங்க பார்த்த வேலையை நீ பார்க்க கூடாது. நீ ஏற்கனவே ஊழல் பண்ணிருக்கல, அந்த ஊழல் வழக்கை நீ தான் சந்திச்சுக்கணும், அதுக்கான விளைவை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற முறையில் இந்த வந்தது பேர் எந்த ஊழல் நடக்காம இருக்கணும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வாட கற்றுக்கணும்யா. நீங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நிறைய இடங்கள்ல வந்து சின்னதாக ஊழல். விஜய் அவர்கள் ஜெயிச்சது பிறகு பல மாவட்ட செயலாளர் கொடியிட்டி பறக்கிறாங்க. சும்மா தோலை இதழி போட்டு துண்டவன் போட்டு கடையில் போட்டுட்டு அதுக்கு 10 லட்சத்துக்கு 5 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் தலைமை பார்த்துக்கும், தலைமைக்கு தெரிவிச்சாச்சு, தலைமைக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் நம்ம வீடியோக்கள் மூலமாக கொண்டாடணும். இதுல வந்து நீ இதுக்கு தாவேக்கா ஊற்றி நீ குறைய சொல்லிட்டு இருக்க, 60% நீ குறை சொல்லிட்டு அப்படின்றாங்க. நடக்கிற தவிர யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் சுட்டி காமிக்கிறேன். நீங்களாம் சரி நானா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தவறுக்கு யாருமே முட்டு கொடுக்க முடியாதா? நடக்கிற எல்லா தவறுக்கும் தாவேக்கெல்லாம் நடக்கிற தவறுக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்களா கட்சிக்கார மாதிரி ஆயிடுவோம். தப்பு திமுக அதை பண்ணி தான் நீங்க தோத்துருக்கலாம். திமுக எவன் எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து யூடியூபர்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு அதான் காரணம் முட்டு கொடுப்பாங்க. அதனால அந்த கட்சி அழிஞ்சு போணுச்சு. அதனால நடக்கிற தவிர சுட்டி காமிப்போம், இது மாதிரி தவறு நடக்குங்கிறத சுட்டி காமிப்போம். இந்த மாவட்ட செயலர்லாம் இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனுக்காக காசு வாங்கிட்டு இருக்காங்க, மேட்டர் கொண்டு சேர்க்கணுமா இல்லையா? போய் கேட்டு பாருங்க, உங்க ஏரியாக்களில் கேட்டு பாருங்க எத்தனை மாவட்ட செயலருக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும் லோக்கல் பாடி எலெக்ஷன் அறிவிக்கல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்றேன். சரி விடுங்க. அதுக்கு பிறகு இன்னொரு கமெண்ட் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நடந்துச்சுல்ல, அந்த LGBTQ ஓரினி செயற்கையாளர்களை பற்றி அவங்களுடைய இதை பார்க்குறது, அவங்களுடைய உணர்வு, அதை நான் தவறுன்னு சொல்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி நீ வந்து லேஸ் பாச தவறு இல்லைன்னு சொல்கிற, அது வந்து கலாச்சார சீரழிவு அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு இயற்கையான உணர்வு, அதை அவன் அப்படிதான் வெளிப்படுத்துறான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தில் மனுஷனை வாழ்றதே கஷ்டம். ஒரு மனுஷனுக்கு 60 வருஷம் வரைக்கும் அவன் வாழ்க்கையை அது போய் செத்து போயிடுவான். யாரா இருந்தாலும் நீங்களும் சரி நானும் சரி, சராசரி 64 வருஷம் நினைக்கிறேன். அதுல அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறான். இது ஒரு கலாச்சார கிரீடு. இந்த உலகத்துல தான் சரி ஆணும் திருமணம் செய்வது தவறு. ஓகே, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நானும் செய்வேன். ஒரு ஆணும் திருமணம் செய்வது, ஒரு பெண்ணும் திருமணம் செய்வதே தவறு. சரி, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வது சரிதானே? ஆனா நீ வந்து மதம் விட்டு மதம்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. சரி, நான் ஒரு ஹிந்து பையன், நீ ஒரு முஸ்லீம் பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? அந்த வீட்டிலேருந்து எதிர்ப்போம், எங்கள் வீட்டிலேருந்து எதிர்ப்போம். சரி விடு, நான் எங்கள் மதத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, எங்கள் மதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுவா, எங்கள் மதத்துலேயே நீ கல்யாணம் பண்ணலாம் ஹிந்துக்குள்ள, ஆனால் நீ ஏன் ஜாதிக்காரமாக தான் இருக்கணும். ஏன் ஜாதிக்கார பொண்ணா நீ கல்யாணம் பண்ணணும், வேற ஒரு ஜாதிக்காரனா தூங்க விட்டு வாங்கி வச்சுக்கலாம், அது ஒரு பிரச்சனை. சரி, நம்ம ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கலாம்டா, லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம்டா தான் இல்லை, ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. அப்போ எவ்வளோ படிநிலைகளை தாண்டி ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு அடுத்து காக்காட்டை ஓட்டுட்டு நான் ஆணும் இல்லை பெண்ணு இல்லைன்னு சுதந்திரமா இருக்கலான்னு எனக்கு தோணுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குல்ல. அதனால என்னுடைய கருத்து அது தவறு இல்லை, அவ்வளோதான். அது சரியா தவறா எனக்கு தெரியல, அதுக்கு கருத்தே கிடையாது, அது அவனுடைய விருப்பம் அப்படின்னு விட்டுறான். இதெல்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தீங்க. சரி, கழுதை விட்டு தள்ளுங்க அதை. சரி, தற்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருடைய சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்? கடந்த ஜூன் 20 2020 கடந்த ஜூன் 20 என்ன பண்ணியிருந்தாருன்னா, தலைவர் விஜய் அவர்களை தரம் தாழ்ந்த முறையில் 1-2 வார்த்தைகளை பேசியிருந்தார். அவையமன் நிறைய பேசி வேற ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து பேசினவங்கள அது முகம் சுழிக்கிற வகையில் தான் இருந்துச்சு. அது வந்து ஆத்தூரில் நடந்த விஷயம். அப்போ வந்து தாவைக்காவுடைய வட்ட செயலாளர் நினைக்கிறேன் செல்வம் அவர் பேர், அவர் நோக்கி அப்பயே கேஸ் கொடுத்திருந்தார். அமைச்சராக முதலமைச்சராக பதவியேற்றிய உன்னுடைய மனைவி வந்தாளா, இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? இப்பேற்பட்டவன் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் தமிழகம் கெட்டுவிட்டது, அழிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இது மாதிரி இவர் மேல நீங்க வந்து தலைவர் விஜய் ரொம்ப தரம் தாழ்ந்த வகையில் பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர், தற்போது அவர் முதலமைச்சர் அப்படிங்கிறது அவருக்கான மரியாதை கிடைக்கணுமா இல்லையா? அவ்வளோ கேவலமா பேசியிருந்தார். அப்போ கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற கேஸ் ஆயிட்டு வழக்கு பதிவு செய்து அது BNS 352, அது பொது அமைதிக்கு குந்தம் விளைவிக்கும் வகையிலும் 353/2 அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து மக்களை தூண்டி விடுதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில்
பொதுமக்களை தூண்டி விடுறது அப்படிங்கிற 2 பிரிவுல கைது செஞ்சிருந்தாங்க, வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணியிருந்தாருன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது முன்ஜாமீன் மனு கேட்டிருந்தாரு. கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா, வாடான்னு பொழந்து விட்டுவா, நீ என்ன நீ வந்து ஒரு எம்எல்ஏ தானே, எப்படி பேசணும் உனக்கு தெரியாதா, ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியாதா, ரொம்ப கேவலமா பேசியிருக்கீங்க, இப்போ அப்படின்னு பிடிச்சி விரட்டி விட்டுனீங்களேன். தற்போது இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இது வந்து இதுக்காக மட்டும் கைது செய்யப்படலை. இப்போ அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து சில எம்எல்ஏக்களை வாங்குறதுக்காக திட்டமிட்டு இருந்தாங்கல்ல, அதுல இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு ஆள் அப்படிங்கிறது தெரியும். சீமானுக்கு நான் வந்து பொது வேட்பாளராக அம்பா சமுத்திரத்தில் நிப்பாட்டணும் அப்படின்னு பேசினவரும் இதே அனிதா ராதாகிருஷ்ணன். போன பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் யாருக்குமே தெரியாது. இப்போ பாருங்க, எல்லா இடத்துலையும் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் உண்மையிலே வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நடக்க இருக்கிற இடைத்தேர்தலில் நான் வந்து உங்களுக்கு 6 தொகுதியும் வெற்றி பெற வச்சு நான் தருவேன், விஜய் அவர்களுக்கு தாவேக்காக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காம நான் பண்ணி தருவேன் அப்படின்ட்டு தலைமையிட்ட பேசி எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்னு, திமுகவையே கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன், அந்த தென் பகுதியெல்லாம் நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்னு ஒரு பெரிய ஆளை உருவெடுக்கிறதுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு கொண்ட வச்சு என்ன பாடுபட போறாரு, யாருக்குண்டாங்க உள்ள கொண்டு வச்சு உரிக்க போறாங்கப்பா, வயசான மனுஷன் வேற சீமானு ஒரு கடுமையான கண்டனங்கள் வரும். தாய்மாமன் சீர் மாதிரி சீர் போனுச்சு இல்ல, அதெல்லாம் அது வந்து வர இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சீமான் என்ன பண்ண வராருன்னு பார்க்கலாம். அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்களை நம்ம வந்து விஜய் அப்படின்னு மேலே வந்து தம்ப்நெயில் வச்சாலும் கீழே வந்து 4 பேர் என்ன திட்டிட்டு பா, முதலமைச்சர் விஜய்னு போடியாவது, தம்ப்நெயிலில் இடம் பத்தாது, அதனால விஜய் அப்போ பண்ணுவீங்களேன். ஆனால் ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவருக்கான மரியாதை இருக்கும்ல. ஒரு கழுதை ஒன்று கத்திக்கிட்டு இருந்துச்சு, ஒரு வரட்டுன்னு ஒன்று ஜூலின்ற ஒரு பெண்மணி வருவார். அவங்க வந்து தலைவர் விஜய் அவர்களை அவன் அதை பண்ணானா இதை பண்ணானா, அவன் இவனும் 1008 அவன் இது மாதிரி எல்லாம் என்ன சொல்றது. அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஏங்க இது நடந்ததுக்கு நான் வந்ததும் ஒரு காரணம் ஆயிடுச்சுன்ற வருத்தம் எனக்கு இருக்குன்ற ஒரு வார்த்தை அவன் எங்கேயாச்சும் ஒரு மேடையில சொல்லியிருக்கானா? நீ திமுக மேல் பழி போடுற, உன் அரசியலுக்காக யூஸ் பண்ற, இதெல்லாம் ஒரு சைடு வச்சாலும் எப்படி இருந்தாலும் என்னைய பார்க்க வந்தவங்க இப்படி ஆயிடுச்சு, நான் நேரம் தாழ்ந்து வந்ததுதான் இதுக்கு காரணம், ஓகே, நான் இதை வந்து கவனிக்க மறந்துட்டேன், இதனால எனக்கு கஷ்டம், இதெல்லாம் இல்லையே. அவன் வந்து அந்த 4வது நாளா 2வது நாளா உட்காந்து சிஎம் சார் அப்படின்னு போட்டானே, இதெல்லாம் கொண்டு ஜெயில போட்டு அதுக்கு எவன் சோறு போடுறதுன்றா, எவன் சோறு போடுறது, எவன் காசு, இதெல்லாம் பொருள் 4 தட்டி கம்முன்றமான்னு சொன்னா அப்பயே சொல்லிட்டேன். அந்த புற வாங்கி போடுங்க, அது புற வாங்கி போட்டா அதெல்லாம் புற வாங்கி போட்டா நம்ம கால்பேடி வர ஜென்மங்கள் இதெல்லாம். ஜூலி மாதிரி நாட்கள் திமுக முன்னாடியே கொஞ்சம் புற போட்டுட்டா, அதுலேருந்து அப்பிலேருந்து கத்திட்டு நடந்துச்சு. இப்போ புரிய உணர்வாளர்கள் இவர்கள் அப்படியே திமுக கொள்கை பிடிப்பெல்லாம் கொண்ட திமுக தூக்கி நிப்பாட்டுறது. இந்த ஜூலியெல்லாம் பற்றி தெரியாத நின்று எனக்கெல்லாம் இன்னைக்கு நேரத்து கடுப்பு கிடையாது. என்னைக்கு நீ வந்து ஓவியாவை வந்து தப்பா பேசி மாட்டி விட்டு அன்னிலேருந்து எனக்கு கடுப்பு, அந்த 5 நிமிஷம் மட்டும் எனக்கு அவ்வளவு கடுப்பு. போன்னு விட்டுக்கிட்டு தான் எனக்கு எதிராக வந்து எங்களுக்கு எதிராக வந்து கம்ம சுத்தி இருக்கிறவர். பெண்கள் அரசியல் பேசலாம், தவறுலாம் சொல்லலை. உங்களுடைய அரசியல் பிடிப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியுமில்ல. எத்தனையோ திமுக எவ்வளவு பெண்கள் அரசியல் பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு அரசியல், நான் வந்து பெரியார் தான் அப்படியே திமுக வந்து அவங்க ஓகே. இந்த மதிவதரி மாதிரியான பெண்கள்லாம் அப்போல வந்து திமுக இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோலாம் எதோ குறை சொல்ல கிடையாது. வைக்கிற விமர்சனத்துக்கு பதிலும் ஜூலி மாதிரி நாட்கள்லாம் எதையும் வித்துவிட்டு, காதல கிடக்கிற கடுக்கு நான் தான் சொன்னேன், அதையெல்லாம் கொண்ட வித்துவிட்டு இன்னைக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு உள்ள வந்து நானும் திமுக காரணம் சாதாரணோடா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நான் எப்பயுமே சொல்றேன், திமுக காரணம் சாதாரணமா இல்லடான்னு தான் சொல்லுவேன். தப்பா பேசிட்டு நீங்க ஒன்று சொன்னீங்க, எனக்கு காதல் ஒன்று கேட்கறதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியாக இன்னைக்கு ஜூலி மாதிரி ஆட்கள்லாம் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் அவ்வளவு தவறாக பேசக்கூடாது. அதனால கைது பண்ணலாம் நான் சொல்லலை, அவங்கள கண்டிச்சு வைங்க. தேவையான ஆட்கள் அவங்களுக்கு புரியணும். எல்லாருக்கும் ஒரு நாகரிகம் இருக்குல்ல. இந்த இடத்துல ஒரு முதலமைச்சராக இருந்த நபரை வாடா போடான்னு சொல்றமே அப்படின்ற உணர்வுலாம் இருக்கணும். அதுக்கான பதிலடிகள் நம்மளுடைய தங்கங்கள் விர்ச்சுவல் வாரிசு போட்டு வார் மாறிட்டு இருக்கேன். இந்த பெண்ணுக்கெல்லாம் அறிவு வரும்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஜயபாஸ்கரை உள்ள இழுத்தது நம்ம பேசிட்டோம், ஆல்ரெடி முன்னாடியே பேசிட்டோம். விஜயபாஸ்கரை உள்ள எடுத்து சில பேருக்கு பிடிக்கலன்னா, பல பேருக்கு பிடிக்கல, நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு வேறு வழி இல்லாமல் சேர்த்துட்டார் அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை வந்து திமுக பல இடங்களில் வந்து வாஷிங் மிஷின் ஆகிட்டு, பிஜேபி மாதிரி வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தில் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னு யார் சொன்னான்னா திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி மேடம் சொல்லியிருந்தாங்க. அந்த கனிமொழி மேடத்துக்கு நிறைய பேர் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அதாவது ஒரு ஊழல்வாதிகளை உங்கள் கட்சியில் சேர்த்து விட்டீர்கள் அப்படின்னா அது கரை போய் விடுமா, அது குட்டா கரை உள்ள விஜயபாஸ்கர் அது நல்லா ரைமிங்காக காமெடியாக சொல்லி வச்சுக்கலாம். அவர் வந்து ஒரு குட்கா கரை வடிந்த ஒரு மனிதர், அவரே உங்களை வாஷ் பண்ணி கொண்டு வந்துருவீங்களா நீங்க அப்படின்லாம் கேட்குது அந்த அம்மா. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். திமுகவில் இத்தனை ஊழல் அமைச்சர்கள், அதிமுகவில் ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்க சேர்த்தி அம்மா, அவங்க என்ன வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து எடுத்தான்னு சொல்லியிருந்தேன். இந்த சட்டை காலர்ல கரை போவே மாட்டேங்குது. சொன்னா நானும் கொடுத்துட்டு அதெல்லாம் அந்த கரையெல்லாம் கிளியர் பண்ணி விடுவோம்ல. எத்தனை அமைச்சர்கள் தெரியுமா அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்தவங்க எவ்வளவு திருடி தின்னு. இப்ப ரீசெண்டா
நம்மளுடைய வைத்திலிங்கம். இன்னைக்கு நேற்று கிடையாது, ஏவா வேலு 1994 வரைக்கும் அவர் எங்க இருந்தாருன்னா அதிமுக இருந்தார். 94 பிறகு அவர் திமுக பக்கம் வந்தார். அதே மாதிரி இப்போ சட்டத்துறை அமைச்சராக இருந்தார்ல ரகுபதி, அவர் வந்து 2006 வரைக்கும் அவர் வந்து அதிமுக இருந்தார். அதுக்கு பிறகு திமுகவுக்கு வந்தார். அது மாதிரி ஜெயக்குமார், சாந்தன் பாலசுப்ரமணியன், செல்லக்கண்ணு, அனிதா ராதாகிருஷ்ணன் கூட அதிமுக இருந்து அந்த மனுஷன் அவரு முத்துசாமி, கேசி பழனி, சண்முகவேலு, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேகர் பாபு இருக்கிறாப்பில்ல, அந்த சேகர் பாபு, ராஜகண்ணப்பன், திண்டுக்கல் சீனிவாசன், வடக்கு மானு, கிழக்கு மானு, தெற்கு மானு, ஒசக்கமானு, கிசக்கமானு, குறைஞ்சபட்சம் 21 22 முன்னாள் அமைச்சர்களை, ஊழல் அமைச்சர்களை திமுக தூக்கி போட்டு வாஷ் பண்ணி போட்டு காய போட்டு எடுத்து இன்னைக்கு நல்ல மனுஷனை வச்சு இது திமுக இடம் கூட்டிட்டு இருக்காங்க. திமுக வந்து இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவெல்லாம் கேட்பதற்கு என்ன திராணி இருக்கிறது, என்ன தெம்பு இருக்கிறது இந்த அம்மாவுக்கு? நம்மளோட கனிமொழி மாதிரியான அம்மாக்களுக்கு என்ன இருக்கு? திமுகவுக்கு தகுதி இருக்கிறதா? அப்படிலாம் இருக்கும். எல்லா ஊழல் அமைச்சரும் அங்கதான் இருக்கிறான். அதிமுக இந்த ஊழல் அமைச்சரும் இங்கே மாற்றும் போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வேணும், ஒரு ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் வேணும். அதற்காக தற்போது எடுத்துக்கொள்கிறார்கள். அது மாதிரி விட மாட்டாங்க. அது உள்ள வந்தது பிறகு நல்லா இருப்பாங்க, நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. இதை வச்சுட்டு இன்னைக்கு திமுக மிகப்பெரிய அரசியல் பண்ணிட்டுன்னா அவங்க அரசியல் பண்ணதான் செய்வாங்க. அதை எதிர்த்து நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் புரிஞ்சுக்கிடுங்க, நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தில் சில பேருக்கு சில மன வருத்தங்கள் இருக்கு. இவங்கெல்லாம் உள்ள வராங்களே என்ன ஆயிடும் ஏதாயிடும், இவங்கெல்லாம் வந்து ஊழல்வாதிகள் அப்படிலாம் நீங்க நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, தமிழக வெற்றி கழகத்தில் போட்டியிட்ட 106 பேர் அதிமுக வந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள். ஒன்று புரிஞ்சு, அவங்களாம் அந்த காலத்தில் ஊழல் பண்ணாமலாம் இருந்திருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக யோசிங்க. தலைவர் விஜய் அவர்கள் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும், 2026 தேர்தல் எப்படியாவது நான் வெற்றி பெற்றணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் விஜய் அவர்கள் தோத்துட்டா அவரை அட்டாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆட்கள் இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல நான் ஜெயிச்சாகணும், என்ன பண்ணாலும் ஜெயிச்சாகணும் தலைவர் விஜய் அவர்கள் நினைத்தார். அதுவும் ஜனநாயக ரீதியாக தான் அவர் நினைச்சார். காசு கொடுத்து வெற்றி பெறணும், பணம் கொடுத்து வெற்றி பெறணும்னு நினைக்கல. அந்த எம்எல்ஏக்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான எம்எல்ஏக்களா போட்டார். அதனாலதான் திமுகவிலேருந்து வந்த VS பாபுயை எங்கொண்டு நிப்பாட்டார், குளத்தூர்ல நிப்பாட்டி ஜெயிக்க வச்சார். அந்த VS பாபு ஏற்கனவே நம்மளுடைய MK ஸ்டாலினுக்கு ஓட்டு கட்ட போனால் திமுக அவரை போட்டு அவரே ஜெயிக்க வச்சார்ல, அதுதான் ஒரு ராஜதந்திரம், அதுதான் ஒரு அரசியல்வாதி. அதே மாதிரி பல அமைச்சர்கள், செல்வம் காங்கிரஸ்ல இருந்தார், யாரு சேப்பாக்கத்தில் தோத்து போனார் அவர். பல அமைச்சர்கள், பல தற்போது இருக்கிற எம்எல்ஏக்கள், பல பேர் அதிமுக வந்து திமுக வந்தவங்க. அப்ப அவங்க ஊழல்வாதியா இல்லாம இருந்தாங்க. அப்பெல்லாம் கம்முன்னு இருந்தீங்க, அப்பெல்லாம் பொறுமையா இருந்தீங்க. நீங்க இந்த விஜயபாஸ்கர் வரும் இவ்வளவு பொங்குறீங்க. தவறானவர் தான், தப்பானவர் தான், எனக்கு தெரியாதா? பட் இன்னைக்கு அவர் தேவைப்படுகிறாரா உள்ள வந்து பிறகு நல்லா இருக்கட்டும், அதை பார்ப்போம். இவ்வளவு பேசுறீங்க. இன்னைக்கு வந்து 15 to 20 எம்எல்ஏக்களை வேலை வச்சிருக்காங்க திமுக ஆட்கள். அதுல 7 to 8 தற்போதைய எம்எல்ஏக்கள் வேலை போயிருக்கிறாங்க. ஆனா அமைதி காசை வாங்கிட்டு அமைதியா இருந்திருக்காங்க. ஒரு அமௌண்ட் கொடுத்தாச்சு அமைதியா இருந்திருக்காங்க. அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய துரோகம், தளபதிக்கு செஞ்ச துரோகம் இல்ல, அதை பத்தி பேசுவோம். 7 to 8 எம்எல்ஏக்கள் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு இளையராஜா மட்டும்தான், அவர் மட்டும்தான் வெளில வந்து சொல்லியிருக்காரு, வேற யாருமே சொல்லலையா? அதெல்லாம் கட்சியில் நடக்கிற தவறுகளை எடுத்து நமக்குள்ள பேசணும். இது நம்ம குடும்பம், ஒரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை 4 பேர் நின்று பேசணுமா இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் விஜயபாஸ்கரை சேர்த்ததை வந்து நான் வந்து அதை முட்டு கொடுக்குறனோ அல்லது அது நியாயப்படுத்துறோன்னு கிடையாது. பொலிட்டிக்கலாக பாருங்க, பொலிட்டிக்கல் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இதே மாதிரியான துரோகமும் நடக்கும் இங்கே, அதையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம கட்சியில் நடக்கிறத நம்ம தான் பேசணுங்கிறதுனால தான் இது டிஸ்கஷன். நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கிறேன். விஜயபாஸ்கரை நீங்கள் ஏன் சேர்த்துக்கின்ற அந்த கேள்வி நியாயமானது, உண்மையானது. நீங்கள் கேட்குற கேள்வி 100க்கு 100 உண்மை. ஏன்னா நல்லாட்சி நடக்கணும், நல்லவர்கள் உள்ளே இருக்கணும் தானே நம்ம வந்தோம். 118 சீட்டு கிடைச்சா அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குமே. வந்து மாட்டிக்கிட்டு எக்குதப்பா மாட்டிக்கிட்டு மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் இடலன்னு தள்ளாடி கிடக்கிறோம். அப்போ தள்ளாடும் போது இழுத்து பிடிக்கிறதுக்கு சில பேரை உள்ள இழுத்து போடுறது தவறு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மாற்று கருத்து இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வைங்க, நான் அதுக்கு பதில் அளிக்க காத்திருக்கிறேன். அது வேண்டாம், இன்னைக்கு வந்து உங்களுடைய கமெண்ட்களை டெய்லி படிச்சுட்டு இருக்கேன். ரிப்ளை பண்ணால் எனக்கு டைம் கிடையாது அப்படிங்கிறனால படிச்சுட்டு இவங்க இது சொல்லியிருக்காங்களா, இது ஓகே, இது சொல்லியிருக்காங்களா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரிப்ளை வீடியோவும் இது இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தாழ்மையான மேன்மையான எல்லா கருத்துக்களையும் கீழே வந்து பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.